ஏமாப்ல ஊர் தலைவர் ராசாத்திக்கு எம்புட்டு பெரிய மரியாதை பண்ணிட்டார்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாப்ள. அது மட்டும் இல்லடா, ராசாத்தி கொடுத்த பேட்டியை பத்தி தான் இப்ப இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. இதோட நிக்காம நீங்க இன்னும் நிறைய சாதனைகளை பண்ணி பெரிய ஆளா வரணும்டா நீங்க 2 பேரும். அதுக்கு நான் என்னால முடிஞ்சது என்னவோ அதெல்லாம் செய்வேன்டா. அப்பதான்டா நீங்க வீட்டு விட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த கண்மணி எவ்வளவு கொடைச்சல் கொடுத்தாலும் ராசாத்தி அதை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு அந்த கண்மணி மூஞ்சிலேயே கரிய பூசிட்டால, அவளுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அவ முன்னாடி நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா இருக்கணும்டா. ஏண்டா என்ன மாப்பிள்ள நீயே, நான் இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு வர்றேன், நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா வர, எதையோ தேடிக்கிட்டு வர என்ன? கடை வந்துருச்சு, வண்டி நிறுத்த. என்னங்க தாண்டி போட போற நிறுத்த. என்ன வந்துருச்சு என்ன வந்துருச்சு? டேய் இருடா ஸ்டீரிங்டா. லெஃப்ட்ல தான் லெஃப்ட் வா. இருடா அட இருடாங்க நிறுத்து. டேய் அட என்னடா நீ காரோட சேர்த்து ஆளையும் கவுத்துட்டு போல. அடடே இதனால தான் நான் சொன்னது எதுவும் காதுல விழுகலையா? ஆமாண்டா, இன்னுமாடா இந்த பூ பஞ்சாயத்து முடியாம இருக்கு? இன்னைக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம் பாரு. யாரு நீயே? ஓப்பனிங் எல்லாம் உன்ட்ட நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா காரியத்தையே நீ முடிக்க மாட்டேங்கிறியே. டேய் பாக்க தானே போற பாரு. டேய் டேய் இருடா நானும் வரேன். மா 2 முழம் பூ கொடுங்க. பொண்டாட்டிக்கு தானேப்பா வாங்கிட்டு போற? ஆமா. அப்ப 10 முழமா வாங்கிட்டு போ. அது இதான் வியாபார டெக்னிக் போல. இப்படி எதையாச்சும் எல்லார்ட்டையும் சொல்லி இப்படித்தான் நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு. நைட்டு நேரத்துல ஆம்பளைங்க கட்டாயம் பொண்டாட்டிக்கு தான் வாங்கிட்டு போவாங்கன்னு தெரிஞ்ச இம்புட்டு இருட்லயும் கடை போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க நீயே. பெரிய ஆளா தான் இருப்ப போல இருக்க நீயே. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் தானே சொல்றேன். அடடடடா சென்டிமெண்டா டச் பண்ணிட்டியே. சரி விடு விடு விடு, குடு 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 குடு. நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை போட்டு வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு என் இளமைக்கு உணவு. என்னை கொல்லவா, என்னை கொல்லவா. பால் கொண்டு வருவோம். என்னை கொல்லவா, நீ வா.
தம்பி உன்னைத்தான் தம்பி கூப்பிடுறாங்க. என்ன கனவா? அட போங்கம்மா. அடச்சே, கனவா இது? இதுவே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஜமாய்ச்சிட வேண்டியதான். தம்பி போதும், மீதி கனவை வீட்டுல போய் வச்சுக்கோங்க. போங்க போங்க வா. டேய் காசு கேட்டோம்னா நம்மளை வெட்டிடுவேன். எவ்வளவு? 180 ரூபாய். 180 ஓவாவா? எதுக்கு கடைக்கு மொத்தமா சேர்த்தா? இந்தாம்மா 180 ரூபா. இந்த பூ வாங்கின கணக்கே எதுல எழுதுறது? கேட்டா உதப்பான். பாதி கனவுல இருக்கேன் போல இருக்கு. வர்றம்மா. வாங்க. எம்மா ராசாத்தி. சார் எங்க போறீங்க? மாப்பிள்ள சாப்பிடணும்டா, பயங்கரமா பசிக்குது. அதான் ராசத்தி எதுவும் சமைக்கலையா? நீ அந்த முக்குல இருக்குல்ல, கோனார் மெஸ்ல போய் சாப்பிட்டுக்கோ. இல்ல மாப்பிள்ள, ராசாத்தி சமைச்சிருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, நீ ஏறிப்போ. இல்லையே, சமைச்சேன்னு தானே சொன்னிச்சு என்கிட்ட. கிளம்பு. ஏற்கனவே கதவை இப்படி சாத்துற, கையோட எடுத்துருவோம் போல இருக்கு. கிளம்புறேன்டா நானு. சரி, காலையில எத்தனை மணிக்கு வரணும்? நான் ஃபோன் பண்றேன், போ. ஃபோன் பண்றேன், போடா. சரி போறேன்டா. ஐயோ, போனார் மெஸ் திறந்து வச்சிருக்கணுமே. இல்லடா இன்னைக்கு பட்னி தான். என்னது, நாம தானே பாய் எடுத்துட்டு வரணும், அவளே எடுத்துட்டு வரா. சரி, அவளே ரெடி ஆகிற போல, நம்ம பூ மட்டும் தூவுனா போதும். வாவ், சூப்பர் ராசாத்தி, சூப்பர். அதான் அதான் என் ராசாத்திங்கிறது. இல்ல, ஒரு விஷயம் நினைச்சேன், இப்ப நான் பண்றேன் பாரு. மாமா என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பூ போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. ஏன், ரோஜா நல்லா இருக்கும். சரி விடு, இதெல்லாம் வேணா, யூ ரிஜெக்டட். சரி விடு, இந்தா மல்லிப்பூ வாங்கி வந்திருக்கேன், தள்ளில வச்சுக்கோ. திரும்ப நான் வச்சு விடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஏய், நல்ல வாசனையா இருக்கு, நீ திரும்ப நான் வச்சு. ஐயோ வேண்டாம், சொன்னா கேளுங்க மாமா. நீங்க கிட்ட வராதீங்க. கிட்ட வராதீங்க வா. ஏன், என்னாச்சு? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? சரி, நீங்க இங்க படுங்க, நான் அங்க போய் படுக்கிறேன். நீ அங்க படுக்கணும், நம்ம இங்கே படுத்துக்கலாமே, எப்பவும் போல. மாமா, நீங்க நினைக்கிறது எனக்கு நடக்காது. பேசாம படுங்க. ஓ சரி, ஓகே. நீ படுத்து நல்லா ரெஸ்டடு, நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த பூ வாடிச்சுன்னா நாளைக்கு வர வாங்கிக்கலாம். நீ போய் படு. மாமா, நாளைக்கு முடியாது மாமா. நாளைக்கு முடியாதா? ஏன் ஏன் நாளைக்கு முடியாது? ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க இங்கே படுங்க, நான் அங்க போய் படுக்கிறேன். What?
டேய் அழகு, டேய் அழகு. இதோ வந்துட்டேன் மாப்ள. வந்துட்டீங்களா? ஆ, அண்ணே ஆ? கடைக்கு காய்கறி எல்லாம் அனுப்பியாச்சா? இல்லம்மா, இன்னும் கட் பண்ணி முடிக்கல. எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகுமா. அண்ணே மணி இப்பவே 7 ஆச்சுண்ணே. இதுக்கு மேல லேட் ஆனா ஜனங்க சமைச்சிட்டு வேலைக்கு போகணும்ல. அது எனக்கு தெரியுமா, ஆனா ஏண்ணே என்னாச்சு? அது 2 பேரை தவிர வேற யாரும் வேலைக்கு வரலம்மா. என்னண்ணே 2 பேர் தான் வந்திருக்காங்களா? ஆமாம்மா. சரி வாங்க பாப்போம். ம். வணக்கம்மா. வணக்கம். அண்ணே யாரும் வரல? அதாம்மா, இவங்க 2 பேரும் வெள்ளன வந்துட்டாங்க. எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. அப்படியே பிரச்சனையா இருந்தாலும் ஒட்டுமொத்தமா எல்லாருமே வராம இருக்காங்கம்மா. ஒன்னா வராம இருக்காங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? அக்கா அவங்க எல்லாம் ஏன் வரலன்னு தெரியுமா? என்னவோ தெரியலம்மா. காலையில கிளம்பி வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு கேட்கலம்மா. அவங்களும் சொல்லல. மாமா ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஆனா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வரலன்னா என்ன அர்த்தம்? டேய், நீங்க இருக்கிறவங்கள வச்சு வேலைய பாரு. நாங்க போய் என்னாச்சு ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரோம். சரியா? சரி மாப்பிள்ள, நீங்க போய் கேட்டு வாங்க. நான் அதுக்குள்ளேயும் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி பேக் பண்ணி ஆர்டருக்கு அனுப்ப பார்க்குறேன். டெலிவரிக்கு ஆளுங்களாம் வந்துருவாங்கல்ல? மாப்பிள்ள அவனுங்களாம் வந்துகிட்டு இருக்கானுங்க மாப்பிள்ள. சரி, நாங்க போய் என்ன விஷயம்னு பார்த்துட்டு வரோம். நீங்களை வச்சு சீக்கிரம் வேலையை முடியும். சரி மாப்பிள்ள. வர சத்தி. வரேண்ணே. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்ணுங்க. மா சாப்பாடுலாம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போ. என்ன சீக்கிரம் வந்துரு, பாத்து போ. வரட்டுமா? வரண்டி. சரிம்மா. என்னம்மா வேலைக்கு கிளம்பிட்ட போல? சேர்மன் தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல, நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. இப்ப என்ன பிரச்சனை? வட்டி பணம் சரியா தானே கட்டிட்டு வரேன். வட்டி எல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ வேலைக்கு போறதுதான் பிரச்சனை. அப்படி என்ன பிடிவாதம் உனக்கு? சரிம்மா, நீ எங்க வேணா போ. ஆனா தேதி ஒன்னாயிடுச்சுல, இந்த மாசம் வட்டி எடுத்து வச்சுட்டு கிளம்பு. மாசம் மாசம் 10ஆம் தேதி தான் வட்டி கட்டணும், அதுக்குள்ள கேக்குறீங்க? என்னம்மா உன்கிட்ட வம்பா போச்சு? ஒழுங்கா வட்டி கட்டு, இல்ல வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் வெளியே தூக்கி போட்டுருவேன். இப்ப என்கிட்ட காசு இல்லையே. அப்போ நாங்க சொல்றதை நீ கேளு. ராசாத்தி கம்பெனிக்கு வேலைக்கு போகாத. வேலைக்கு போனாதான் உங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, ராசாத்தி அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். அப்ப நீ கேட்க மாட்டேல்ல? டேய் எடுத்து உடைங்கடா. ஏன் அப்படி பண்றீங்க? உடைங்கடா. வீட்ல வந்து ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க அண்ணா. கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கண்ணா. நிறுத்துக்கடா. சரி, அப்ப நீ வேலைக்கு போ. இந்த மாசம் இல்ல, இன்னும் 3 மாசம் நீ வட்டி கட்ட வேணாம். அதுக்கு பதிலா நாங்க உன் பொண்ணை கூட்டிட்டு போறோம். அண்ணா வேணா உங்க கால்ல கூட விழுறேண்ணா. ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணா, பணத்தை கொடுத்துடுறேண்ணா, எங்களை விட்டுருங்கண்ணா. அண்ணா அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உன் பொண்ணு போதும். அண்ணா விட்டுருங்கண்ணா, வேணாண்ணா. அண்ணா தள்ளு அண்ணா தள்ளு. அண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா வேணாண்ணா, விட்டுற சொல்லுங்கண்ணா. அண்ணா ஐயா வேணாயா. உங்க அம்மா காசே தர வேணாம். என்ன விட்டுங்கய்யா. அண்ணே என்ன விட்டுங்க அண்ணே. அண்ணே விட்டுங்க. அண்ணா விட்டுருங்க. டேய், நான் சும்மா விடக்கூடாதா? எவ்வளவு தைரியம் தான் அப்படி பண்ணுங்க? இதெல்லாம் டேய், விடு. டேய். போடா. நிறுத்துப்பா, நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. எதுக்குப்பா இப்ப அடிக்கிற? பணம் கேட்க வந்தா எங்களை இப்படி அடிக்கிற? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஏயா, பணத்தை கொடுத்தா பணம் மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதானே? பொம்பளை மேல கை வச்சிட்டு இருக்க?
பணத்தை வாங்க எங்களுக்கு வேற வழி யோ, தெரியல. எவ்வளவு அவனுக்கு பணம் தரணும்? 8000 ரூபாய். 8000 ரூபாய். புடி 8000 ரூபாய். உன்னை மறுபடியும் இந்த சைடு பார்த்தா அவ்வளவுதான் இதை சொல்லு. ஒழுங்கா கொடுத்தா நாங்க ஏன் டேய், பிரச்சனை போடா. பண்ண போறோம்? பயப்படாதீங்கக்கா, இனி அவங்க வரமாட்டாங்க. சரிங்கம்மா. சரிக்கா. அம்மா, வட்டி பணத்துக்காக மட்டும் அவங்க வந்து என்ன மிரட்டல. அவங்க கிட்ட வாங்கின பணத்துக்கு மேல நான் வட்டி கட்டிட்டேன். பணத்துக்காக இல்லைன்னா வேற எதுக்காக பண்ணிருக்காங்க? நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருமே சேர்மன் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இப்ப அவர் திடீர்னு உங்க கம்பெனிக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. மீறி போனா வட்டியோட ஒரே மாசத்துல பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்றாரு. அப்படியா? அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க? எல்லாரும் காசு இல்லாம வேற வழி இல்லாம போக மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுல நான் மட்டும் அவங்க சொன்னதுக்கு ஒத்துக்கல. அதான் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க. நல்ல வேலைமா, நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிமா. என்னம்மா நீங்க அவங்களுக்கு பயப்படாம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இருக்கட்டும் சார். நாளையில இருந்து ஃபேக்டரிக்கு பணம் வாங்கின யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது சார்? வேலைக்கு வரலன்னா பரவாயில்ல, ஆனா சம்பாதிக்கிற காசை இப்படி வட்டியா கட்டினா நீங்க எப்படி வாழ்க்கை நடத்துறது? இதெல்லாம் எங்க விதிமா. நாங்க என்னமா பண்றது? எல்லாத்தையும் அனுபவிச்சு தானமா ஆகணும். என்னால நீங்க இப்படி கஷ்டப்பட்டதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த சேர்மனுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். மாமா, வட்டிக்கு விடுறதே தப்பு. அதுவும் சேர்மனா இருந்துகிட்டு மக்களுக்கு சேவை பண்ணாம அந்த மக்கள் கிட்டயே வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா, இதை எப்படியே விடக்கூடாது. நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த சேர்மன் கிட்டயே பேசி பாப்போம். சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். வா. அக்கா வாங்க. யார் யார் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களோ எல்லாரும் மொத்தமா போய் நியாயம் கேட்போம். இங்க பாருமா, நீ பயப்படாம காலேஜுக்கு போ. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா. சரியா? அக்கா வாங்க அக்கா, போலாம். காலேஜுக்கு பார்த்து போ. சரிம்மா. ஏயா இந்த தடவை நமக்கு போட்டியா யாரெல்லாம் ஏன் நிக்கிறாங்க? வழக்கமா நிக்கிறவங்க தாங்கய்யா. அவனுங்களும் வருஷம் நின்னு டெபாசிட் இல்லாம தோத்து தானே போறானுங்க. ஆனாலும் திருந்த மாட்டேங்கிறானுங்களே. அண்ணே அண்ணே, அந்த சாந்தி வீட்டுக்கு போனோம்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இனியனும் ராசாத்தியும் வந்துட்டாங்க. வந்து எங்க எல்லாரையும் அடிச்சிட்டானே. அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்கண்ணே. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? என்ன வேணும் உங்களுக்கு? இங்கேயும் வந்துட்டீங்களா? எவ்வளவு திமிர் இருந்தா என் ஆளுங்க மேல கை வச்சிருப்ப. யோ, வாய முடியா. பொம்பளை மேல கை வச்சா அடிச்சு உடைக்காம சும்மா அப்படியே விட்டுருவாங்களா? வர வர நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ண துணிஞ்சிட்டீங்கல்ல?